நாம் ஒரு மதத்தின் வாயிலாக பரலோகத்திற்கு செல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. இதை நல்ல கான்பிடண்டா புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாய் சத்தியம் கிடைக்கிறது, அதனால உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல. இலவசமாய் சத்தியம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு வேல்யூ தெரியல, அதோட மதிப்பு என்னன்னு தெரியல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பணத்திற்கும் பொருளுக்கும் கர்த்தர் சத்தியத்தை ரட்சிப்பை இலவசமாய் இருப்பார் என்று சொன்னால் நீயும் நானும் இங்க வந்திருக்க முடியாது. பணக்காரனை தேடி போயிருப்பாரு, அல்லேலூயா. யுத்த வீரனை தேடி போயிருப்பாரு, பலசாலிகளை தேடி போயிருப்பாரு, திறமையுள்ளவர்களை தேடி கர்த்தர் போயிருப்பாரு. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற நம்மளை தேடி வந்தது எதனால்? அதுதான் கிருபை, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் தேவனுடைய உங்களுக்குள் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தினால தான் கர்த்தர் வெளிப்பட்டார். உண்மையான பக்தி வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தருடைய தூதன் உங்க வீட்டுக்கு வருவான். நீங்க எந்த சூழ்நிலை கட்டப்பட்டு எந்த நிலைமையில் நின்றாலும் அங்கே கர்த்தருடைய தூதன் இறங்கி வருவான். காரணம் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். சிறைச்சாலையினுடைய போர்ச்சேவர்கள் போய் சொன்னார்கள், எப்பா அதிகாரிகளே, எல்லாம் பத்திரமா பூட்டப்பட்டு தான் இருக்குது, இவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு தெரியல. தேவனுடைய சூப்பர் நேச்சர் பவர் யாருமே கணக்கு போட முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமையை, ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிளந்த அந்த வல்லமை சிறைச்சாலையை உடைத்து கொண்டு வர முடியும், அல்லது பூட்டப்பட்ட சிறைச்சாலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியும். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். இவ்விதமாய் தேவன் கிரியை செய்ய காரணம் என்ன? அப்போஸ்தலருக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், சீசர்களுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம்.